வெல்கம் டு அவர் எஸ்எம் கிராஃப்ட் அண்ட் கார்டனிங். இன்றைக்கி நம்ம கிராஃப்டில் டிஃப்ரெண்ட்டான ஒரு 8 மூலை ட்ரே, எண்கோண ட்ரே போட்டிருக்கோம் பாருங்கள். அடி வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு அடிங்க. இதுக்கு குமிழ் கூட தேவையில்லை, அப்படியே ஸ்டிஃபாகவே நிற்கும். இதில் வந்து நம்ம நல்ல கார்னர் வேணும்னா நம்ம ஏற்கனவே நம்ம நிறைய ட்ரேயில் போட்டிருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி இந்த இடத்துக்கிட்ட ஒரு ஒயர் வந்து 4 இடத்துக்குள்ளே வேணாலும் சரி, இல்லை 8 மூலையில் வேணாலும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் இதுவே வந்து நல்லா அழகாக பர்ஃபெக்டாக இருக்குது. உள்ளே வந்து அந்த இதுவும் தெரியுது, உள்ளே அந்த 8 கோணமும் தெரியுது, வெளியில் வந்து ரவுண்ட் ஷேப்பும் இருக்குன்றதுனால நான் அப்படியே வச்சுட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து அது மாதிரி இந்த கார்னர் வந்து ஏற்கனவே நான் நிறைய வீடியோவில் போட்டிருக்கேன், இந்த கார்னர் எப்படி கட்டுறதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போட்டிருந்தீங்கனாலும் இதே மாதிரியே இந்த 8 மூலையுமே நமக்கு டிஃப்ரெண்ட்டாக தனியாக எடுத்து காட்டுங்க. வாங்க எப்படி போடுறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். உள்ளேருந்து ஒயர் எடுத்துக்கோம். வந்து 5.25 அடி வெட்டிக்கலாம். 1 2 3 4 5 5.25 5.25ல் 15 ஒயர். பதினஞ்சு அடி 15 ஒயர் வெட்டிட்டோம். இப்போது இதில் வந்து ஒரு 1.5 அடிக்கு ஒரு 1.5 அடி விட்டுட்டு அது அப்படியே ரோல் ஒயர் இதை அப்படியே 2ஆக மடிச்சிக்கலாம். இது அப்படியே சரிசமமாக மடிச்சுக்குவோம். இது வந்து லெஃப்ட் சைடில், ரைட் சைடு நாட்டை போட்டு இந்த கீழே பள்ளமாக இருக்குல்ல அந்த ஒயர் எடுத்தது மேலே விட்டு இந்த லூப்புக்குள்ளே இது போட்டோம்னா எனக்கு ஒரு நார்மல் நாட் கிடச்சிருங்க. இப்போ இந்த சைடு நம்ம அளக்க வேண்டாம், இந்த சைடு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். பாருங்கள் எவ்வளோ டிஃபர் ஆகுது பாருங்கள். இதை வந்து எந்த பக்கம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம சரி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் சரியாக இருக்குது. இப்போ இது போல் எல்லா ஒயரையுமே மடித்து வரிசையாக போட்டுக்கலாங்க. இந்த மீதி உள்ள 14 ஒயரையும் சரிசமமாக மடித்து இந்த மாதிரி பூ போட்டுக்கலாம். இப்போ வரிசையாக 15 போட்டாச்சு. இப்படி வந்து ஒவ்வொரு ஒயரையும் போடும்போது இந்த மாதிரி 2 சைடுமே கரெக்டாக இருக்கான்னு மட்டும் பார்த்துட்டு போட்டுக்குங்க. எல்லா ஒயரையுமே செக் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி, சரியாக இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாங்க. போட்டு இப்போ இந்த சைடு 1.5 அடி வெட்டியிருக்கோம். 1.25லேருந்து இன்னொரு 1/4 அடி கூட வெட்டியிருக்கோம். பத்தலைன்னா என்ன பண்ணுறதுன்னு, அதனால் அந்த அளவுக்கு இந்த சைடில் வெட்டிக்கலாம். இப்போது இந்த ஃபஸ்ட்டு லைனை விட்டுடுவோம். ஃபஸ்ட்டு பூவை இதே அளவுக்கு ஒயர் மடித்து எடுத்துக்கிட்டு இந்த செகண்ட் பூ பாருங்கள், அதுலேருந்து பூ போட்டுக்கலாம். இப்போது வரிசையாக போட்டுட்டு இங்கே விட்டது மாதிரி இந்த சைட்லேயும் இந்த ஃபஸ்ட்டு லாஸ்ட்டில் இருக்கல இந்த பூ, அந்த பூவை விட்டுட்டு அதுக்கு பூ வரைக்கும் போட்டுக்கலாம். மொத்தம் 13 வரும். இப்போ இந்த சைடில் ஒன்று விட்டுட்டோம், இந்த சைடில் ஒன்று விட்டுட்டு போட்டாச்சு. இப்போது இந்த அளவுக்கு ஒயரை கட் பண்ணிக்கலாம்.
அடுத்தது 3வது லைனு. அதே போல் இந்த இந்த பூவையும் இந்த லாஸ்ட் பூவையும் விட்டுட்டு இந்த இடையில அப்போ வந்து 11 வரும் மொத்தம். இந்த பூவை விட்டுடணும், இந்த பூவை விட்டுட்டு இதில் வரைக்கும் மட்டும் போடணும் 11. அடுத்தது 9, 7, 5, 3, 1 அது மாதிரி போட்டுக்கணுங்க. நம்ம போட்டுட்டு பார்க்கலாம். போட்டாச்சு. அடுத்தது இப்படி இந்த பக்கம் திருப்பிட்டு இப்போ இதே போல் ஒன்று ஒன்றா விட்டு விட்டு 15, 15ல் ஆரம்பித்தோம் ஃபஸ்ட்டு 13, 11, 9, 7, 5, 3, 1 அதே மாதிரி இந்த ஆப்போசிட் சைட்லேயும் போடணுங்க. ஃபஸ்ட்டு இதை விட்டுட்டு செகண்ட் இதுலேருந்து ஆரம்பிச்சுக்கணும். அதுக்கு இந்த அளவுக்கு ஒயர் எடுத்துக்கணும். மடிச்சுட்டு இந்த செகண்ட் பூ இருக்கு பார்த்தீங்களா, அதில் போட்டு அதே போல் இந்த இதில் பூவை விட்டுட்டு இந்த பூ வரைக்கும் போட்டுக்கணும். அடுத்தது வந்து அதுக்கப்புறம் இந்த பூவை விட்டுட்டு இந்த பூவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த 1 வரைக்கும் அப்படி கொண்டு வந்துட்டால் ஒரு ஸ்கொயர் ஷேப்பு நமக்கு கிடச்சிரும். 2 சைட்லேயுமே ஒன்று நிப்பாட்டியாச்சு பாருங்கள். இப்போ இதுக்கு நமக்கு வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கிடைக்கும். ஆனால் நமக்கு வந்து 8 கோணம் எண்கோண ட்ரேன்றதுனால நம்ம வந்து 8 மூலை இதில் வரவழைக்கணும். இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த பாருங்கள், இந்த ஒரு பூ இருக்குல்ல, அந்த பூவிலையே இந்த பக்கத்தில் இருக்கிற பூவை சேர்த்து போட்டுக்கணும். இப்போ 4 மூலை தான் இருக்குது, நமக்கு இன்னொரு 4 மூலை நமக்கு கிடைக்கணும். இப்போ போட்டுக்கிட்டா 2, 3 வந்துடும் இல்லைங்களா. அந்த 1 பூ வந்து இந்த சைடு லெஃப்ட் சைடில் 1, ரைட் சைடில் ஒரு பூ போட்டோம். இப்போ 3 வந்துருச்சு. அது மாதிரி இந்த இருக்கு பாருங்கள். இப்போ இதில் 1ல் முடிச்சிருக்கோம் இல்லைங்களா. அப்போ இந்த லெஃப்ட் சைடில் ஒரு பூவும் இந்த ரைட் சைடில் ஒரு பூவும் போட்டோம்னா 3 ஆகிடும். அதுபோல் இந்த ரைட் சைடில் அதே போல் மற்ற 2 சைடுமே இந்த ஒரு பூவில் இந்த லெஃப்ட் சைடில் ஒரு கிராஸ் வருது பாருங்கள், இந்த இதுலேயும் ஒரு பூவை போட்டுக்கணும். அதுபோல் இந்த சைடில் இந்த கிராஸ்லேயும் ஒரு பூ போட்டுக்கணும். 4 மூலையிலையுமே இந்த ஒரு பூவிலேருந்து 2 சைட்லேயும் 2 பூ போட்டோன்னே இப்போ 2, 3 நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். இதோ ஒரு 3, இது ஒரு 2, 3ல் 2 வரிசை நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ அடுத்தது என்ன செய்யணும்னா ரோல் ஒயர் எடுத்து இதே அளவுக்கு எடுத்துகிட்டு இப்போ சென்ட்ரு பூ முன்னாடி போட்டோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இப்போ இந்த சென்ட்ரு பூவை நம்ம போட்டுக்கணும். ஒரே ஒரு பூ மட்டும் போட்டுக்கணும். இப்போ இந்த அளவுக்கு வெட்டிக்கணும். அதுபோல் இந்த சைடில் இந்த அளவுக்கு எடுத்துட்டு இந்த சென்டர் பூ இருக்கு பாருங்கள், அதில் மட்டும் ஒரு பூ மட்டும் போட்டுக்கணும். போட்டுட்டு இப்போ இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கணும். அதே மாதிரி இப்போ இந்த மூலையில் இதில் ஒரு பூ, இந்த இதில் ஒரு பூ போட்டுக்கணுங்க. நாலு பக்கமும் ஒவ்வொரு பூ ஜாயின் பண்ணியாச்சு. இப்போது இந்த 2 வரிசை அந்த 3 பூ இருக்குது பார்த்திங்களா, அதை விட்டுடுவோம். இந்த சைடில் 3 போட்டிருக்கோம் பார்த்திங்களா, இது ஒன்று 2 வரிசை.
அதுமாதிரி இதுவும் விட்டுட்டு இந்த 4 பூ இருக்கு பாருங்கள். 1 2 3 4 தெரியுதுங்களா? இந்த 2 இங்கே இப்போ எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ண பார்த்தீங்களா? இந்த 3லேருந்து இந்த 1 இந்த 2 சைடில் பூ ஜாயின் பண்ண பாருங்கள். இங்கே 2 வருஷம் இருக்கும், இங்கே 2 வருஷம் இருக்கும். இப்போ இந்த 2 வருஷத்துக்கு இடையில இதை 2த்தையும் விட்டுடுங்க. இப்படி விட்டுட்டா இப்போ இந்த 4 பூ இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இந்த 4 பூவில் உள்ள கிராஸ் இருக்கு பாருங்கள். இந்த ஒர்க் பாருங்கள். இது 1 இது 1 இது 1 3 கிராஸ் வருதா? இந்த ஒர்க் பாருங்கள். இது 1 இது 1 இது 1 அதை மட்டும் 3 போட்டுக்கணும். ரெண்டு 3. இப்போ இந்த 3ல் 2 கிராஸ் வருது பார்த்தீங்களா? இங்கே 1 இந்த 1 இருக்குல்ல, இந்த 2த்தையும் பூ போட்டுக்கலாம். லாஸ்ட்டில் ஒரு கிராஸ் முடியும். அந்த ஒரு கிராஸையும் போட்டுட்டு இப்போ அதே மாதிரி இந்த சைடில் இப்போ இந்த 2 3ஐயும் விட்டுடுவோம். இந்த 2 3ஐயும் விட்டுட்டு இந்த 4 இருக்குது பார்த்தீங்களா? இந்த 4 பூவில் உள்ள 3 கிராஸ். இந்த 1 இது 1 இது 1 இதை மட்டும் 3 அடுத்து 2 அடுத்தது 1 இதே போல் மற்ற 3 வரிசையிலுமே போட்டுடலாம். இப்போது லாஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, இப்போ எல்லாமே போட்டு முடிச்சிட்டோம் 4 சைடுக்கும். இப்போ இந்த 2 இருக்குல்ல, இந்த 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 கிராஸ் இருக்கு பாருங்கள். இந்த இது மாதிரி இந்த இருக்குல்ல, இந்த 2 கிராஸ் ஆகுது பாருங்கள். இதை மட்டும் ஒரே ஒரு பூ மட்டும் போட்டு ஜாயின் பண்ணிக்கிறோம். இந்த ஒரு பூ மட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஈவனாக இருக்கும். இங்கே 3 அதுமாதிரி இந்த சைடு 3 வர்ற மாதிரி ஈவனாகிடும். அதுபோல் இங்கே இப்போ தனியாக துண்டாக தெரியுதுங்களா? இது தனியாக தெரியுது, இது வேறு மாதிரி அன்ஷேப்பாக இருக்குல்ல. அதனால் இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணி போட்டோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த கிராஸில் 3 இந்த கிராஸில் 3 வந்துடுது பாருங்கள். அதே போல் இந்த சைடும் அதுபோல் இந்த கிராஸில் அது மாதிரி 8 மூலையிலையுமே ஒவ்வொரு கிராஸ்லேயும் போட்டணும். நம்ம சேனலில் இதே மாதிரி 8 மூலை கொண்ட ஒரு ட்ரே ஒன்று போட்டிருக்கோம். அந்த அடி வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட்டுங்க. அதுவும் 8 மூலை ட்ரே தான். ஆனால் அது வந்து அடியே வேறு மாதிரி வரும். இது சுத்தமாக அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இது வேறு மாதிரியான 8 மூலை கொண்ட ட்ரே. நான் அந்த வீடியோ லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த மாடல்லையும் போட்டுக்கலாம், இந்த மாடல்லையும் போட்டுக்கலாங்க. இது போல் 8 மூலையிலையுமே போட்டோமான்னு கரெக்டாக ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். இல்லைன்னா கூட அடி வந்து ஷேப் அந்தளவுக்கு ஃபினிஷிங்காக இருக்காது. கரெக்டாக போட்டு ஜாயின் பண்ணிக்கணும் எல்லாத்தையும் பார்த்து. இது ஒன்று தான், இந்த ஜாயின் பண்ணுறது மட்டும்தான் கொஞ்சம் 1க்கு 2 தடவையாக பார்த்துட்டு ஜாயின் பண்ணணும். ஏதாவது ஒன்றை விட்டுட்டோன்னா கூட உங்களுக்கு வந்து கூடையோட ஷேப்பே மாறி போயிடுங்க. இப்போ பாருங்கள், எல்லாத்துலேயுமே போட்டாச்சு. இந்த பக்கம் 3 இந்த மாதிரி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இந்த சைடு 3 அதுபோல் இந்த சைடு 3 இப்படி பார்த்தீங்கன்னா இது தெரியணும், இப்படி 3. அதே போல் இந்த பக்கமும் பாருங்கள் 3 தெரியுது பாருங்கள். இங்கேயும் 3 எல்லா இடமுமே
நம்ம போட்டாச்சுங்க. இப்போது ஆடி ஃபினிஷிங் ஆகிடுச்சு. அடுத்தது சைடு வால் பின்னணும். அதுக்கு ரோல் ஒயர் வச்சு தான் பின்னணும். இதுக்கப்புறம் நமக்கு எக்ஸ்ட்ரா ஒயர்லாம் இனிமேல் ஜாயின் பண்ணுற வேலை இல்லைங்க. அப்படியே நம்ம போட்டுடலாம். கொஞ்சமாக ஒயர் விட்டு இதுலேருந்து ஆரம்பிச்சுக்குவோம். இனிமேல் அப்படியே ஃபுல்லாக எல்லா ஒயரையுமே பிடிச்சி நம்ம நாட் போட்டுக்கிட்டே வர வேண்டியதுதான். ஒரு ஒயரையுமே நம்ம மிஸ் பண்ணாமல் போட்டுடணுங்க. அப்படியே நீங்கள் போடும்போதே என்ன ஆகும்னா அந்தந்த மூளை கரெக்டாக திரும்பிடும். நமக்கு கூட மேலே வளர வளர அந்த இது வந்து நமக்கு தெரியும். கொஞ்சம் இந்த பெண்டு திரும்பும்போது மட்டும் கொஞ்சம் டைட் பண்ணி போட்டுருங்க. இப்போ என்னென்னா இப்படியே ஃபுல்லாக போட்டு நமக்கு ஒயர் எவ்வளோ இருக்குதோ அதை ஃபுல்லாகவே நம்ம போட்டுடலாங்க. இந்த ஒரு வரி போட்டுட்டு நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டு ஜாயின் பண்ணோம். ஒவ்வொரு லைனுமே நம்ம அப்படி தான் பண்ணணும். இந்த ஒரு லைன் போட்டு முடிச்சுட்டு பார்ப்போம். இப்போ இதுக்கும் ஜாயின் பண்ணும்போது இந்த ஒயரை ஜாயின் பண்ணும்போது நமக்கு 5 பூ கிடைக்குங்க. பாருங்க 5 கிடைக்கும். அதே மாதிரி இந்த சைடு 8 சைடுக்குமே நமக்கு இந்த மாதிரி 5 கிடைக்குங்க. மற்ற இடம்லாம் நமக்கு 4 தான் வரும். இந்த சைடு அது மாதிரி இந்த ஓரம் ஜாயின் பண்ணும்போதும் 5 வருங்க. இப்போ ஒரு லைன் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், இதில் ஃபஸ்ட்டு லைன் நம்ம போடும்போது எங்கேயாவது ஒயர் வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோமா, போடாமல் விட்டுட்டோமான்னு சொல்லிவிட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அப்படி விட்டுருந்ததுன்னா அந்த ஒரு லைன்லேயே பிரிச்சுட்டு அடுத்தடுத்த லைன் வரும்போது கரெக்டாக வந்துடும். இந்த ஃபஸ்ட்டு லைன் போடும்போது மட்டும்தான் ஒயர் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஏதாவது பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு லைன் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ ஏணிப்படி முடிச்சு போட்டு ஜாயின் பண்ணணும். இந்த ஒயரை கொஞ்சம் லூஸ் பண்ணிக்குவோம். அதே அளவுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் மேலே பிடிச்சி அங்கே லூஸ் கொடுத்துட்டோம்னா இந்த இடம் வந்து இப்படி டைட் ஆகிடும். ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ இந்த லூப்புக்குள்ளே இந்த ரோல் ஒயரை லெஃப்ட் ஹேண்டில் மடித்து அந்த லூப்புக்குள்ளே இந்த லூஸ் கொடுத்த ஒயர் பாருங்கள், அதை இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்டால் இப்படி இந்த 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 சைடு ஒயரை பிடிச்சி இப்படி உருட்டி விட்டுட்டு இந்த பிட்டு ஒயர் பாருங்கள், அதையும் நல்லா டைட் பண்ணிடணும். இந்த ரோல் ஒயரையும் பிடிச்சி இழுத்துட்டோம்னா ஜாயிண்ட் ஆகிடுங்க. அவ்வளோதான். இனிமேல் நம்ம வந்து அடுத்த செகண்ட் லைனுக்கு இந்த கூடைய திருப்பி அடுத்த லைனு செகண்ட் லைனுக்கு மேலே ஏற்றி விட்டுடலாம். இப்போ இந்த பிட்டு ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒயரை
உள் பக்கமாக சொருகி விட்டுருலாம். இனிமேல் ஃபுல்லாக அப்படியே போட்டுகிட்டே வர வேண்டியதாங்க. இந்த ஒயர் எவ்வளோ இருக்குதோ அது வரைக்கும், எவ்வளோ ஹைட்டு வருதோ அது வரைக்கும் போட்டுகிட்டே வர வேண்டியதாங்க. இப்போ பாருங்கள், இந்த ரெண்டு ரெண்டு மூலையிலையும் மட்டும் இந்த பாருங்கள், இந்த மூலையிலையும் இந்த மூலையிலையும் 5 பூ வரும். இந்த பாருங்கள், மூலையில் அது மாதிரி இந்த ஜாயிண்ட், ஏன்னா ஒரு இது இருக்குல்ல, இந்த 2 ஜாயிண்டில் இது மாதிரி 4 இடத்துல மட்டும் இங்கே 2 இந்த 2 கிராஸில் ஜாயிண்ட்டு, இதில் மட்டும் 2 ஜாயிண்ட் வரும். இந்த நான் 1 போட்டு 2 3ம் ஒரு பூ போட்டு இங்கே போட்டோம் பார்த்தீங்களா, அந்த ஒரு மூலை மட்டும் 4 5 5 பூ 5 பூவாக 4 இடத்துல வரும். 1 2 3 4 அது மாதிரி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா 4 இடம் வந்து நல்ல எக்ஸ்பேண்ட் ஆகி வெளில வரும். 4 இந்த 4 மட்டும். இது வந்து நார்மல் அடி. இது வேறு மாதிரியான கிராஸு, இது வேறு மாதிரியான ஒரு கிராஸில் வருங்க. இது அப்படியே நம்ம போட்டு போட்டு ஃபுல்லாக அதை போட்டுக்கிட்டே வந்தோம்னா அதனுடைய டிஃப்ரென்ஷியேட் நமக்கு தெரியுங்க. இப்போ பார்த்தா தெரியும் பாருங்கள் உங்களுக்கு. கூட நம்ம போட்டு முடிச்சாச்சு. இதில் எத்தனை லைன் வருதுன்னா, இதுதான் அடி. இதில் வளைச்சி போட்டிருக்கோம். 1 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 லைன் வருதுங்க நமக்கு. ஏன்னா ஃபுல்லாக ஒயரு போட்டோன்னா 12 லைன் வருது. இப்போ இதில் வந்து நம்ம மடித்து போட்டோம்னா 11 லைனுக்கு நமக்கு இந்த ட்ரே வரும். இப்போ அடியை பார்த்திங்கன்னா நல்ல வித்தியாசம் தெரியும் பாருங்கள். நம்ம அந்த 8 முளை ட்ரேக்கும் இந்த 8 முளை ட்ரேக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்கள். நான் சொன்னால இந்த மூளை, இந்த ஒரு இது பூ வச்சு 2 3 இந்த ஒரு பூ வச்சு போட்ட மூளை வந்து எப்படி இருக்கு பாருங்கள், நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகி நல்லா வளைஞ்சு வருது. இந்த சைடில் கிராஸ் பண்ணி 3 2 1 போட்டோம் இல்லைங்களா, அந்த 4 மூளை அது தனியாக தெரியுது பாருங்கள். இது 2 டிசைனில் இந்த 8 முளை ட்ரே நமக்கு அடி வந்து வித்தியாசமாக கிடைக்கும் பாருங்கள். இது பார்த்தா நமக்கே தெரியும் பாருங்கள், நல்ல வித்தியாசம் தெரியும். இது ஒரு டிஃபரெண்ட்டான அடி போட்ட ஒரு 8 முளை ட்ரேங்க. இது நல்லா அப்படியே ஃபிட்டாக கரெக்டாக உட்காரும். இதை வந்து நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டு ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணிவிட்டு இனிமேல் நம்ம இது இந்த ஒரு பூவை மடித்து விட்டு 2வது பூ விட்டு 3வது பூவில் நம்ம சொருகி விட்டுற வேண்டியதாங்க. இது 1 இது 2 இது 3வது பூவில் நல்லா இந்த விரலால் இப்படி அழுத்தி மடக்கி விட்டுட்டோம்னா ஒரு பூ வந்து உள்ளே போயிடும். நம்ம ஃபஸ்ட்டு உள்ள பூ உள்ளே நல்லா மடிஞ்சு வந்துடும். ஒரு 5 பூவுக்கு சொருகிக்கலாம். நாலு சொருகிட்டேன், இன்னும் 1 சொருகணும். இப்போ பாருங்கள்,
மடித்தாச்சு. இப்போ இது 2வது பூ தான் வெளில தெரியும். அதே மாதிரி எல்லாத்தையும் இப்படி மடித்து சொருகிட்டு பார்ப்போங்க. சொருகி முடித்தோன்னே பாருங்கள், கரெக்டாக தெரியுது பாருங்கள் இந்த 8 மூலை. இந்த இந்த சைடு 4, இப்படி பார்த்தீங்கன்னா இந்த இந்த சின்ன மூலை ஒன்று தெரியுது பாருங்கள். இப்படி பார்த்தா தெரியும். இது வந்து இந்த எஜெக்ட் ஆகி நல்லா இந்த ஒரு 1 வச்சு 2 3 ஒரு 1 வச்சு போட்டோம் பார்த்தீங்களா, அது வந்து இந்த இந்த 4 முளையும் இந்த 4ம். இது வந்து இந்த கிராஸில் போட்டோம் பாருங்கள், 3 2 1 போடும்போது இது வந்து லைட்டாக கொஞ்சம் முக்கோணமாக தெரியும். 2 விதமான சைஸில் தெரியும் பாருங்கள். இப்படி பார்த்தா தெரியும் நல்லா உங்களுக்கு. தெரியுதுங்களா? இந்த 4ம் வந்து எஜெக்ட் ஆகி நல்லா வெளியில் தெரியும். இது வந்து லைட்டாக இப்படி புடச்சிட்ருக்கும் பாருங்கள். இது வந்து ஒரு நியூ டிசைன். இது இந்த மாதிரி அடி நல்லா செட் ஆகும். இதுக்கு வந்து குமிழே தேவையில்லை, அப்படியே இப்படி எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த பாருங்கள், அப்படியே ஸ்டிஃபாகவே நிற்கும். நம்ம வந்து இப்படியே வச்சுக்கலாம். இது ரவுண்ட் ஷேப்பு. இந்த 8 மூலையுமே நல்லா தெரியுது பாருங்கள். நமக்கு உள்ள டபுள் கலராக போட்டால் இன்னும் நல்லா தெரியும். நான் சிங்கிள் கலராகவே போட்டோம். ஏற்கனவே நம்ம ஒரு 8 மூலை ட்ரே வந்து டபுள் கலரில் தான் போட்டிருக்கோம். அது நல்லா பிரித்து காட்டும் உங்களுக்கு. இது வந்து நல்லா பாருங்கள், இப்படி கிளியராக தெரியும். இந்த இந்த ஓரம்லாம் பாருங்கள், அப்படியே ஒரு பெண்டு லைட்டாக தெரியுது பாருங்கள். இதை வந்து இன்னும் நமக்கு நல்லா தெரியணுன்னா இந்த பெரிய கார்னர் பார்த்தீங்களா, இந்த கார்னரில் நம்ம முன்னாடி இந்த மூளை கட்டுவோம் பாருங்கள், அது மாதிரி 4 மூலையிலையும் கட்டினா அதுவும் நல்லாயிருக்கும். நான் வந்து இப்படியே வச்சுக்கினேன். உங்களுக்கு வேணும்னா நம்ம வந்து இந்த இந்த பாருங்கள், இந்த இருக்குல்ல, இந்த 2 இந்த பாருங்கள், இந்த மூளை திருப்புற இடத்துல இருக்கு பாருங்கள், இதில் ஒரு ஒயர் போட்டு இந்த 2 இடத்துல நம்ம டபுள் சைட் போட்டு உள்ளே கோத்து வாங்கிட்டோம்னா கார்னர் இன்னும் நல்லா தெரியும். ஆனால் இது நல்லாயிருக்கு, பழக்கூட மாதிரி அப்படியே அழகாக ஸ்டிஃபாகவும் இருக்குன்றதுனால நான் இப்படியே விட்டுட்டேங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம எஸ்எம் கிராஃப்ட் அண்ட் கார்டனிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆல்னு ஒரு சிம்பிள் காட்டும். அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்றுக்கு நோட்டிஃபிகேஷனில் வருங்க. மீண்டும் ஒரு இனிய புதிய வீடியோவில் சந்திப்போம். Until then, see you. Tata. Bye.